பசுமையான பூங்கா, சின்னஞ்சிறிய செடிகள், அடர்ந்த மரங்கள் நிறைந்த அழகான இடத்தில் முயல் ஒன்று மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. இந்த பூங்காவில் தற்பெருமை பிடித்த குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த பூங்காவின் நடுவில் அழகான குளம் ஒன்று இருந்தது. குளத்தின் அருகே கிடந்த பெரிய மரத்துண்டில் முயல் ஓய்வாக அமர்ந்திருந்தது. குரங்கு மரகிளையிலிருந்து ஆடியவாறு முயலை நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறது. இவன் இவ்வளவு அமைதியா இருக்கான், இவனை ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யலாம் என யோசித்தவாறு மரத்திலிருந்து இறங்கி முயல் அருகே வந்தது. ஹே முயல், என்னை பாரு. இந்த பூங்காவில் எனக்கு ஈடான விலங்கு யாரும் இல்லை. நான் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் உள்ளவன். குரங்கே, நீ சொல்வது சரிதான். ஆனால் புத்திசாலித்தனம் என்பது சின்ன வேலைகளில் காண்பிப்பது மட்டும் அல்ல. அதை செயலாகப் பயன்படுத்துவதும் அவசியம் என்பதை தெரிந்து கொள். ஹா ஹா ஹா, நீ சொல்வதை கேட்கும் போது சிரிப்புத்தான் வருகிறது. தயவு செய்து என்னிடம் அறிவுரை சொல்லாதே. எனக்கு மூளை இருக்கிறது, வேகம் இருக்கிறது. பாரு, நான் எப்படி வேகமாக செயல்படுகிறேன் என்று. குரங்கு கிளையில் பாய்ந்து ஒரு பழத்தை பிடிக்க முயற்சிக்கிறது. ஆனால் அது மிகப்பெரிய பள்ளத்தினுள் விழுகிறது. இதை பார்த்த குரங்கின் நண்பன் முயலை அழைக்கிறது. முயலே, என் நண்பன் பள்ளத்தினுள் விழுந்துவிட்டான், வாருங்கள் அவனை காப்பாற்ற. முயல் குரங்கின் நண்பனிடம் அந்த மரத்தின் விழுதை எடுத்துப் போடு, அவன் அதை பிடித்து வெளியே வரட்டும் என கூறியது. அதுவும் அப்படியே செய்தது. குரங்கே, கொஞ்சம் நிதானமாக செயல்படு. ஹா முயலே, இது வெறும் பிராக்டிஸ் தான். குரங்கு பழங்களை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. சற்று தொலைவில் முயல் ஆற்றில் கிடந்த மரத்துண்டில் அமர்ந்து ஸ்கேர்பை காய வைத்துக் கொண்டிருந்தது. முயலைக் கண்டதும் குரங்கு மீண்டும் வம்பிழுத்தது. சரி குரங்கே, ஆனால் நினைவில் கொள், அலட்சியம் அபாயத்தை விளைவிக்கும். பூங்காவின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. முயலும் குரங்கும் அதற்கருகில் சென்று நிற்கின்றன. ஏய் முயலே, நீ என்ன வெல்ல முடியாது. இந்த குளத்தை கடந்து அந்த தாமரையின் மேல் உள்ள பூவை இப்பொழுது எடுத்து வருகிறேன் பார். குரங்காரே, சற்று கவனமாக இருங்கள். குளம் மிகவும் ஆழமாக தெரிகிறது. பூவை பறிக்கச் சென்ற குரங்கு குளத்தின் ஆழமான பகுதிக்குச் சென்று நிலை தடுமாறியது. உதவி, உதவி. முயலே, என்னை காப்பாற்று, எனக்கு நீச்சல் தெரியாது. அட குரங்கே, கொஞ்ச நேரம் பொறுமையாகிரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். முயல் ஒரு நீண்ட கிளையை தேடி குரங்கிடம் நீட்டுகிறது. குரங்கு அதை பிடித்ததும் முயல் அவனை வெளியே இழுக்கிறது. அங்கே என்ன செய்கிறாய்? முயலே, விரைவாக என்னை காப்பாற்று, நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். முயலே, என்னை கரை சேர்த்து விட்டதற்கு மிகவும் நன்றி. சரி, பத்திரமாக ஏறி வா. இச்சம்பவத்திற்குப் பிறகு குரங்கும் முயலும் நண்பர்களாயின. ஒரு மரத்தின் மேல் அமர்ந்திருந்த குரங்கு முயலை பார்த்ததும் இறங்கி ஓடி வருகிறது. முயல் நண்பரே, நான் புத்திசாலி என்று நினைத்து மிகவும் அலட்சியமாக நடந்தேன். இப்போது என்னுடைய தவறை உணர்ந்தேன். சரி குரங்கு, புத்திசாலித்தனத்தை கவனத்துடன் இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும். இனிமேல் நான் செயலில் இறங்குவதற்கு முன் சிந்தித்து செயல்படுவேன். இவ்வாறு புத்திசாலி முயலும் அலட்சிய குரங்கும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம், அறிவுடன் கூடிய கவனம் மிக முக்கியமானது.